அடுத்ததாக நல்லவருக்கு எல்லாம் காட்சிகள் கண்டு ஒன்று மனச்சாட்சி. நான் எம்எஸ்வி சாருக்கு இவர் எழுதின பாடல்கள் எல்லாம் பிரேஸ் பிரேஸா பிரேஸ் பிரேஸா பிரேஸ் பிரேஸ். என்ன பார்வை சின்ன வழி பார்வையிலே சொல்லி சொல்லி சொன்ன கதை புரியவில்லை பிரேஸா வரும். நான் வர நேரத்தில் அதை பிரேக் பண்ணி வரணும்னு நினைக்கிறேன். அப்போ வரப்போ என்னுடைய டியூனுக்கு எழுதுறதுக்கு கொஞ்ச நாள் சிரமப்பட்டார். கவிஞர் சிரமப்பட்டார் என்று நான் சொன்னதை பத்திரிகைகள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அதுவரை பிடிபடாத இருந்த ஒரு பாடல் எந்த வடிவத்திலே வர வேண்டுமோ அந்த வடிவத்திலே வராமல் நான் உடைத்து ஒரு பிரேஸ் வரும், அடுத்த பிரேஸ் வேறையா இருக்கும். என்ன டியூன் போட்டிருக்கேன், சொல்லி சொன்ன நல்லவர்க்கெல்லாம் காட்சி சாட்சிகள் கண்டு ஒன்று மனச்சாட்சி. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் கண்டு ஒன்று மனச்சாட்சி. ஒன்று தெய்வத்தின் சாட்சியடா, தெய்வத்தின் சாட்சியடா. இந்த பாடலிலே எழுதி கொண்டே வரும்பொழுது கவிஞர் என்ன செய்தார், ஏன்னா அந்த கம்பனுடைய வரிகளை இதில் வைத்துவிடலாமா அப்படின்னு கேட்டார். எப்படின்னா நீரின் பிழை என்று நறுமுதல் இன்மை என்று சொல்லி கம்பராமாயணத்தில் வரண்டா அப்படின்னா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதியன்றி வேறே இங்கே வேறே ஏதம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதியன்றி இங்கே வேறே ஏதம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், தவறுக்கு அணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் அப்படின்னு பாட்டு எழுதுறாங்க. கம்பனுடைய ராமாயணத்தை கொஞ்சம் சுருக்கி நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்று எனக்கு என்னுடைய சினிமா பாடலிலே அந்த கருத்தை அடக்கி எனக்கு பாடல் கொடுத்தாங்க. அதே நேரத்தில் இவனுக்கு பாட்டு எழுதும் பொழுது உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறேன் என்று நினைக்கிறாங்க. மியூசிக் சம்பந்தமாக தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா மியூசிக் டிபார்ட்மெண்ட்டே இங்கே உட்காந்துருக்கு, மியூசிஷியன்ஸாக இருக்கீங்க, எவ்வளவோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவோ பேர் இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் புரியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் பேசிட்டு இருக்கேன். இல்லை என்றால் என்னுடைய பேச்சு வேறு விதமாக இருந்திருக்கும். அதுவும் உங்கள் அமைதி என்னை இசைக்குள்ளேயே அழைத்து விட்டது, இசை என்னும் கடலுக்குள் அழைத்து விட்டது. அதில் நடந்து நான் பேசிக்கொண்டிருக்கேன். சில நேரம் பொருத்தமில்லாத, அதாவது ஒரு பாடல் என்றால் ஒரு உயர்ந்த கருத்தை சொல்ல வேண்டும் அல்லது ஒரு உணர்வை பிரதிபலிக்க வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று இல்லை என்றால் அது பாடல் என்ற கணக்கிலேயே வராது. இப்போ அவர் எழுதின பாடலே ஒரு பாடலை சொல்றேன், இது ஏதாவது ஒரு கருத்தை பிரதிபலிக்குதா அல்லது உணர்வை ஏற்படுத்துதா நீங்க பாருங்க. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்து ஒரு தூதுமில்லை, ஒரு தோற்றமில்லை, கண்ணில் தூக்கம். அது மட்டும் புரியுது. தூதுமில்லை, தூக்கமில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லைங்கிறது புரியுது. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன் அப்படின்னா புரியுதா? இத மேடைகளில் பேசுகிற கவிஞர்கள் எப்படி பேசினாலும் தாமரை மலர் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்து அப்படின்னு பேசினா அது ஒரு கருத்தை கொடுக்குமா? கொடுக்காது. இது தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை, ஒரு தோற்றமில்லை, தூக்கம் கிடைக்கவில்லை என்று சொன்னாலே எங்கள் கவிஞர் சொல்ல புரிஞ்சுக்கோ, புரியல. ஆனா எம்எஸ்வி அண்ணா பண்ணினார் பாருங்க, அதுல வார்த்தைக்கு வேற ஒரு உணர்வு உங்கள் உடம்புல அப்படி கரண்டா ஒரு மின்சாரம் போல ஒரு எனர்ஜி நீரோட்டமா அப்படி பாயிர மாதிரி பண்ணிட்டாரு. மனதினை எடுத்து தனியே மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை.
அதை நினைவே இழக்கவில்லை. நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்கள் மூடாமல். பாடலில் விஷயம் இருக்கிறத விட டியூனை கெடுக்காம அவர் எழுதியிருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் போட்டிருக்கிறாரு. அதுக்கு ஓசை வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன். இப்ப அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரியும் ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா? அது இசையால் மட்டுமே ஆகக்கூடியது. எனக்கு எழுதின கவிஞர் எழுதின கடைசி பாடல் கண்ணே கலைமானே. கண்ணே கலைமானே கண்ணே அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை நான் கேட்கிறேன். கண்ணே கலைமானே அந்த வகையில் இளையராஜா அதிர்ஷ்டசாலி என்று கவிஞர் வாயாலே பாடல் எழுதிவிட்டு பிரசாத் ஸ்டுடியோ என்னுடைய கம்போசிங் ரூமிலிருந்து வெளியே சென்று அவருடைய உதவியாளர் அவர்களிடம் அவர் சொல்லியிருக்கிறார், ராஜா மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டம் தானா, திறமே இல்லையா? ஏன் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்லடா இதுதான் நாம் எழுதுகின்ற கடைசி பாடல், இதுக்கு மேல் சினிமா பாட்டு எழுத போவதில்லை என்று சொல்லிவிட்டு அமெரிக்கா அங்கே மறைந்து திரும்பி வந்தார். திரும்பி வந்து இங்கே காரியங்கள் செய்தார். அதுபோல அந்த அந்த கவிஞர் வாயால் அவர் பாடின வார்த்தைகள் எல்லாம் பொய்யாக போனதில்லை. அவர் பாடிய ஒரு வார்த்தை ஒரு ஸ்டுடியோவே எரித்து விட்டது. நெப்டியூன் என்ற ஒரு ஸ்டுடியோ இருந்தது, அது நெருப்பிலே போய்விட்டது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன, அவ்வளவு வாக்கு பலிதம் உள்ள சரஸ்வதியினுடைய கடாட்சம் உள்ள கப்பனுக்கு அடுத்தபடியாக சரஸ்வதியினுடைய கடாட்சம் உள்ள பாரதிக்கு பின்னால் கவிஞர் கண்ணதாசன் வாக்குக்கு தான் பலிதம் இருக்கிறது. அதற்கு அடுத்து என்னுடைய வாக்குகள்